நீங்கள் செய்ய வேண்டிய கடைசி ஸ்டெப் என்ன தெரியுமா? அந்த கொஞ்சத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த கொஞ்சத்திற்காக ஆண்டவரை இதே நீர் கொடுத்தீர, இது இதாவது இருக்குதே உமக்கு நன்றி, இந்த நன்மையாவது என் வாழ்க்கையில் இருக்குதே உமக்கு நன்றி. அதாவது என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நிறைய பாடுகள் இருக்குது, ஆனால் இன்னும் என்னை உயிரோட வைத்திருக்கிறீரே, இன்னும் என்னை சந்தோஷமாக வைத்திருக்கிறீரே, இன்னும் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறீங்க. கடன் இருக்குது ஆனால் இருந்தாலும் சாப்பாடு இருக்குது, கஷ்டம் இருக்குது, வியாதி இருக்குது, இருந்தாலும் மூச்சு காத்து இருக்குது, எனக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, இருந்தாலும் ஒரு வீடு இருக்குது. நன்றி சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அப்போது எப்படி அப்பம் அதிகமாகுது, எப்படி மீன் அதிகமாகுதுன்னு தெரியாமல் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இறங்குவதற்கு நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும்போது யோவானுடைய பார்வையோடு நீங்கள் வாசிக்க வேண்டும். யோவான் என்ன செய்திருப்பார்? இதெல்லாம் நடந்திருக்கும். அந்த பற்புத்தியில் உட்காந்து எழுதியிருப்பார். எழுதும் போது புதுசாக ஆண்டவருக்கு சொல்லியிருப்பார், புதுசாக அவர் கண்களை திறந்திருப்பார். அங்கே புல்லுள்ள இடம் என்று நம்ம யோவானுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். 3 வருஷம் ஆண்டவரோட சுற்றின மனுஷனுக்கு புல்லுள்ள இடம் என்ற பாயிண்ட் எங்கேருந்து வந்திருக்கும்? யார் சொல்லியிருப்பா? ஆவியானவர் சொன்ன வார்த்தை. பஸ்கா அந்த டேட்டு யார் சொல்லியிருப்பார்? ஆவியானவர் சொன்ன வார்த்தைகள். ஏன் ஆவியானவர் அதெல்லாம் சொன்னார்? இன்றைக்கு நான் உங்களுக்கு பேசும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வர வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். உங்களுக்காக எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் நீங்கள் இன்றைக்கி படிக்கும்போது புதிய அபிஷேகத்தோடு, புதிய ஆசீர்வாதத்தோடு, புதிய குளிர்ச்சியோடு நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு போக போகிறீங்க. நம்புறீங்களா இல்லையா?